வணக்கம் நண்பர்களே. ஆனி மாத பலன்களுடைய தொடர்ச்சியாக கும்பராசி மீனராசி 2 ராசிகளுக்கும் இந்த பதிவில் பலன்களை பார்க்கலாம். கும்பராசிக்கு இவர்களுடைய 7ஆம் அதிபதியான சூரியன் கிரகம் இந்த ஆனி மாதத்திற்குடைய முக்கியமான நிகழ்வாக மிதுன ராசியில் மாறக்கூடிய நிலை இருக்கிறது. இதுநாள் வரை சுகஸ்தானத்தில் இருந்த சூரியன் கிரகம் இவர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த நிலை, வாழ்க்கை துணையுடைய நிலையில் ஒரு பெரிய போராட்டம், அவர்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள், இது போன்ற நிலைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த சூரியன் கிரகம் 5ஆம் வீட்டிற்கு மாறுவது, 4லிருந்து 5ற்கு மாறுவது ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணையுடைய விஷயங்களில் சில முன்னேற்றமான ஒரு நிலை ஏற்படும். அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நீங்க முயற்சி செய்யக்கூடிய நிலை, அவர்கள் தனக்கு முயற்சி செய்யக்கூடிய சில விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கலாம். உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தினால், உங்களுடைய குலதெய்வ அனுகிரகத்தினால் உங்க வாழ்க்கை துணைக்கு நினைத்த காரியம் நடக்கக்கூடிய நல்ல நிலை. குழந்தைகளுக்கு வளர்ச்சி, நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்களுக்குமே நினைத்த காரியத்தை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய வாழ்வில் சில இடமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நிலை, அவர்களுக்கு வேலை கிடைக்கும், வருமானம் உயரும், இது போன்ற நல்ல பலன்கள் அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. பஞ்சம பூர்வ புண்ணிய 5ஆம் வீட்டில் இணையக்கூடிய அற்புதமான கிரக இணைவு, குலதெய்வ அனுகிரகத்தினால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பூர்வீகத்திலிருந்து லாபமான விஷயம், தந்தை வழி ஆதாயம், வாழ்க்கை துணை வழி ஆதாயம், குழந்தைகளுக்கு மேன்மை, இது மாதிரி ஃபேமிலியில ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வகையில் ரொம்ப நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கும். ஆனால் பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதிக கவனத்தோடு பணியில் சற்று அனுசரித்து செல்வது, மேல் அதிகாரிகளுடன் சற்று விட்டு கொடுத்து செல்வது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 5ஆம் வீட்டில் பலம் பெற்ற இணைவு கிரகங்கள் 6ஆம் வீட்டிற்கு சற்று ஒரு பாதுகாப்பின்மையை போன்ற நிலையை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. காதல் தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் சற்று கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். சுக்கிரன் கிரகம் உங்களுக்கு பாக்யாதிபதி மட்டும் இல்லாமல் பாதகாதிபதி அப்படிங்கிற வகையில் புதிதாக காதல் போன்ற சில விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நண்பர்கள் காதலில் ஏதாவது சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சனி கிராஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நமக்கு இந்த கோச்சார சின்ன சின்ன கிரகங்களையும் விட அதிகமான பலமுள்ள ஒரு நிலை. உங்களுடைய ஜென்ம சந்திரன் என்ற ராசிநாதனாகவும் இருப்பது ஜென்மச்சனியின் பலமும் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ஒரு அசாத்திய தைரியமும் உங்களுக்கு ஓவர் கான்பிடன்ஸாக வெளிப்படக்கூடிய நிலை இருக்கலாம். தேவையில்லாத சில பழக்கங்களால் உங்களுடைய திருமண வாழ்வில் குழப்பங்கள் ஏற்படலாம். ஸோ உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதனால் அதை நீங்க மனதில் போக்கஸ் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையும் சரியாக பாதுகாத்துக் கொள்வது, தேவையில்லாத குழப்பங்களில் நீங்க ஈடுபடாமல் பாதுகாப்பாக இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கும். சுகஸ்தானத்தில் இருந்த தொல்லைகள் ஓரளவிற்கு குறைந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் செய்து கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. தனித்த குருவாக உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருப்பது, உங்களுடைய 6க்குடைய சந்திரன் சாரத்தில் செல்வது, உடல் ஆரோக்கியத்தில் கொலஸ்ட்ரால் இல்ல உங்களுடைய ஒவ்வாமை, உடலில் இருக்கக்கூடிய நீர் தொடர்பான சில விஷயங்களில் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். எது எப்படி இருந்தாலும் அவரவர்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் கடந்த சில வருடங்களுக்கு ஏற்றாற் போல அதை தொடர்ச்சியாக நீங்க மருத்துவத்தை பார்த்து கொண்டு அலட்சியம் இல்லாமல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக் கொள்வது, மனதையும் சற்று நீங்க மன உளைச்சல் இல்லாமல் மனக்குழப்பம் இல்லாமல் தெளிவாக வைத்துக்கொண்டு சில பிரார்த்தனைகள், பிரேயர்ஸ், தெய்வ வழிபாடு, இதில் ஈடுபாடு மனதில் காட்டுவது உங்களுக்கு மிகுந்த மன ஆரோக்கியத்தை கொடுக்கும். மன ஆரோக்கியம் அமைதியாக இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக மேம்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்குமே புரியக்கூடிய நிலையாக இருக்கிறது. அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு இவர்களுடைய 6ஆம் அதிபதியான சூரியன் கிரகம் 4ஆம் வீட்டில் வந்து அமர்கிறார். சுகஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய சூரியன் கண்டிப்பாக ரோகாதிபதியாக இருப்பதனால் முதலில் இவங்களுக்கு கவனமான பலன்களில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உடல் உஷ்ணம் சம்பந்தமான சில குழப்பங்களால் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். உணவில் கட்டுப்பாடு இல்லாத நிலையினால் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படலாம். சூரியன் கிரகம் இந்த மற்ற கிரகங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்கு இணைந்திருக்கக்கூடிய புதன், சுக்கிரன் இவர்கள் எல்லோருமே செவ்வாயுடைய மிருகசீரிடத்தில் செல்வது, அந்த செவ்வாய் உங்களுடைய வாக்குஸ்தானம், உணவு ஸ்தானத்தில் இருப்பது, ஸ்பைசியான உணவை நீங்க அந்த டெம்டேஷனோடு உடனடியாக சாப்பிடக்கூடிய நிலையும், அதனால் பின்னாளில் ஆரோக்கியத்தில் இந்த ஆனி மாதம் சில ட்ரபிள்ஸை நீங்க
ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலையையும் காட்டுவது போல தோன்றுகிறது. கண்டிப்பாக நீங்க உணவு கட்டுப்பாடு சரியான முறையில் பிளான் செய்து கொள்வது ரொம்ப நல்ல நிலை அளிக்கும். அஷ்டமாதிபதி சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருப்பதனால் யாருக்காவது நீங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லைன்னா அவர்களுக்கு சில வாக்கு கொடுப்பது, இதன் மூலியமாக உங்களுக்கு அலைச்சல்கள், குழப்பங்கள், ஆரோக்கியத்தை காம்ப்ரமைஸ் செய்து அவர்களுக்கு நீங்க சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக நீங்க யாருக்கும் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காமல் இருப்பது நல்ல நிலை. பணியில் இருந்தாலும் சுயதொழிலில் இருந்தாலும் நீங்க உங்களுடைய இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினரிடமும் இருந்தாலும் உங்களுடைய எதிர்பாலினத்தவர்களிடமும் நீங்க சற்று கவனமாக பழகுவது, அவர்களுக்கும் எதுவும் கமிட் செய்யாமல் இருப்பது, புதிதாக உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நெய்பர்ஸாக இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லைன்னா ஆபீஸ்ல புதிதாக உங்களோட டீம் மெம்பர்ஸாக இருப்பவர்களுக்குமே நீங்க ரொம்ப இறங்கி போய் பேசக்கூடிய அந்த மாதிரியான ரொம்ப ஒரு இரக்க சுபாவமாக நீங்க இந்த மாதம் பழகினால் உங்களுடைய ஆரோக்கியத்தை காம்ப்ரமைஸ் செய்யக்கூடிய அளவிற்கு அது மன உளைச்சலையும் உங்களுக்கு கொடுக்கும். அலைச்சல்கள், குழப்பங்கள், உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸும் அது கொடுக்கும். சோ இந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 கிரகங்கள், ஒன்று அஷ்டமாதிபதி சுக்கிரன், இன்னொன்று பாதகாதிபதி புதன். சோ இந்த 2 அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய பலனாக இது வருகிறது. மேலும் சூரியன் கிரகமும் ஆப்வியஸ்லி உங்களுக்கு ரோகாதிபதி. சோ ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் ஆரோக்கிய ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை ரொம்ப ஹைலைட் ஆக இந்த மாதம் மீன ராசிக்கு காட்டுகிறது. கண்டிப்பாக நீங்க உணவு என்ன மாதிரியா சாப்பிடணுங்கிறத ஒரு வாரத்திற்கு நீங்க பிளான் செய்து எழுதி வைத்துக்கொண்டு பிளாண்ட் டயட் அப்படின்னு சொல்லக்கூடிய காரங்கள் சற்று குறைவாக எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்ல நிலை. உங்களுக்கு தண்ணீர் அதிகம் அருந்துவது மிகுந்த நல்ல பலனாக இருக்கும். திடீர் தைரிய குறைபாடு ஏற்படலாம், ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து அதனால் உங்களுக்கு திடீர் தைரிய குறைபாடு ஏற்படலாம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டதை நீங்க பிராக்டிக்கலாக நீங்க செய்து பார்க்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். திருமண வாழ்விலும் அவ்வப்பொழுது விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நிலை. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு கான்பிடன்ஸ் சற்று ஓவர் கான்பிடன்ஸாக கொடுக்கலாம். வாழ்க்கை துணை ஓரளவிற்கு கான்பிடன்ஸ் காட்டினாலும் திடீரென்று அவங்களுக்கு அண்டர் கான்பிடன்ஸ் ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும். சோ திருமண வாழ்வில் நீங்க ஆணாக இருந்தால் உங்க மனைவியை, நீங்க பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவரை சற்று மோட்டிவேட் செய்து சரியான முறையில் நீங்க பேலன்ஸ் செய்து கொள்ள வேண்டிய நிலையும் இருக்கிறது. முக்கியமாக இந்த மாத பலன்களை தாண்டி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மேல் ராகு செல்வதும் பின்னால் வீட்டில் இருக்கக்கூடிய 7.5 சனியுடைய ஆளுமையிலும் பாத்தீங்கன்னா சந்திரன் என்று சொல்லக்கூடிய உங்கள் மனதை, உங்களுடைய தாயாரை, உங்களுடைய முதல் குழந்தையை, இது 3 தொடர்பான விஷயங்களில் ராகுவும் சனியும் தொல்லைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சோ இந்த 3 உறவினர்களிடமும் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய மனது, உங்கள் தாயார் ஆரோக்கியம், முதல் குழந்தையுடைய மென்டல் ஹெல்த், அவங்க எப்படி பழகுறாங்க, அவங்களுடைய நிலை எப்படி இருக்கு இப்படிங்கறத நீங்க இப்பொழுதிலிருந்தே வாட்ச் பண்ணி கொண்டே வருவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை, ஒரு பெரிய இக்கட்டான சூழலிலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு எஸ்கேப் பண்ணக்கூடிய நிலையை உங்களுக்கு கொடுக்கும். ஏனென்றால் 5க்குடையவராக வரக்கூடிய இந்த சந்திரன் உங்களுடைய முதல் குழந்தையை கண்டிப்பாக ஏதோ ஒரு 30% இன்வால்வ் பண்ணக்கூடிய பலன் போல தோன்றுகிறது. சோ குழந்தைகளை சற்று இப்பொழுது நீங்க கண்காணித்து கொண்டு வந்தால் ஓரளவிற்கு உங்களுக்கு பின்னாளில் கவலைகள் குறையும் அப்படின்னு இந்த பலன்கள் நமக்கு காட்டுகிறது. நன்றி நண்பர்களே. இந்த பலனுடன் ஆனி மாதத்திற்குடைய பலன்கள் கும்பம், மீனம் 2 ராசிகளுக்கும் சொல்லும் பொழுது இதோடு முடிந்து விட்டது. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்ப்பதும் சப்போர்ட் பண்ணுவதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்க தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்க. உங்களுடைய நண்பர்கள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள உங்க நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.